வடக்குல வைரலா பரவக்கூடிய வீடியோ. நம்ம தமிழ்நாடு பத்த வச்ச நெருப்பு இன்னைக்கு வடக்கு முழுக்க பெரிய அளவுல வைரலா போயிட்டு இருக்கு. நம்ம எல்லாருமே போன்ல ஸ்கேன் பண்ணி ஜிபே மூலமா பணம் அனுப்புவோம். இங்கேயுமே ஒரு ஜிபே கொண்டு வந்திருக்காங்க. மோடி ஜிபேன்னு சொல்லி ஒரு ஸ்கேனர். அந்த ஜிபேயை நம்ம ஸ்கேன் பண்ணோம்னா மோடியோட ஆட்சியில என்னென்ன ஊழல் நடந்துச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய முழு விபரமும் அந்த வீடியோல ஓடுது. Ahead of the elections here in Tamil Nadu, GPay posters have come up in different parts of the states, on several walls and even on social media platforms. And by GPay, I mean ஊழல் நிறைந்த இந்த மோடி அரசு இனியும் நம்மை ஆண்டால் நம் மானத்தையும் கோவணத்தையும் இழக்க நேரிடும். கருப்பு பணம் மீட்கப்பட்டு மக்களோட வங்கி கணக்குல 15 லட்சம் வரவு வைக்கப்படும் சொன்னாங்க. ஆனா அது என்ன ஆச்சு? இவங்க பண்ண வசூல் தான் அதிகமாகிருக்கு. தமிழ்நாட்டுடைய பல பகுதிகளில் திமுக சார்பிலையும் அவங்களுடைய கூட்டணி கட்சிகள் சார்பிலுமே ஒரு போஸ்டர் ஒட்டப்பட்டிருக்கு. அந்த போஸ்டர்ல மோடி முகத்தோடு சேர்ந்து ஒரு ஸ்கேன், ஒரு QR கோட் இருக்குது. இந்த QR கோடை நீங்க ஸ்கேன் பண்ணுங்க, ஸ்கேம் பாருங்க அப்படின்னு சொல்லி அதில் போட்டிருக்குது. அந்த மோடி முகத்தோடு இருக்கக்கூடிய அந்த QR கோடை நம்ம போன் எடுத்து ஸ்கேன் பண்ணா போதும். ஸ்கேன் பண்ண உடனே அங்கிருந்து ஒரு வீடியோ வருது. அந்த வீடியோல பாஜக ஆட்சியில எப்பேற்பட்ட ஊழல் எல்லாம் நடந்துச்சு, தேர்தல் பத்திரம் சொல்லி ஒரு திட்டம் கொண்டு வந்து அதுல இவங்க எந்த அளவுக்குலாம் ஊழல் செஞ்சிருந்தாங்கன்னு சொல்லி அது சம்பந்தமான விவரங்கள் அதுல பேசப்படுது. அதே மாதிரி CAG அறிக்கை மூலியமா ஒரு ஊழல் பட்டியல் வெளியிடப்பட்டுச்சு. கிட்டத்தட்ட 7.5 லட்சம் கோடி ரூபாய் வரைக்கும் CAG அறிக்கை மூலியமா ஒரு ஊழல் பட்டியல் வெளிவந்துச்சு. ஒரு கிலோமீட்டர் ரோடு போடுறதுக்கு 250 கோடி ரூபாய் வரைக்கும் கணக்கு காட்டப்பட்ட விஷயம். இறந்தவங்க பேர்ல மருத்துவம் பார்த்தது, இறந்தவங்க பேர்ல மருத்துவ காப்பீடு போட்டதுன்னு சொல்லி அந்த 7.5 லட்சம் கோடி ரூபாய் ஊழல் விவரம், அதுல என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய முழு விவரமே அந்த வீடியோல எல்லா ஊழல் பத்தியுமே அதுல பேசப்படுது. இதுக்கு முன்னாடியே நம்ம எல்லாம் பார்த்திருந்தோம். கர்நாடகாவில் பாஜக ஆட்சி செய்யும் போது அங்க எல்லா விஷயங்கள்லயுமே ஊழல் நடக்குது. எந்த ஒரு கான்ட்ராக்ட் சம்பந்தமா போனாலும் 40% லஞ்சம் கேட்கறாங்க அப்படின்னு சொல்லி அங்க பெரிய அளவுல ஒரு சர்ச்சை உருவாச்சு. அப்ப அந்த டைம்ல அங்க காங்கிரஸ் சார்பில் ஒரு போஸ்டர் ஒன்று ஒட்டினாங்க. அன்னைக்கு கர்நாடகாவுடைய பாஜக முதலமைச்சராக இருந்த பசவராஜ் பொம்மை முகத்தோட சேர்த்து ஒரு QR கோடு ஸ்கேனர் வச்சிருந்தாங்க. அதை ஸ்கேன் பண்ணி பார்த்தோம்னா அங்க பாஜக அரசு எப்படியெல்லாம் 40% ஊழல் வாங்கினாங்க, லஞ்சம் வாங்கினான்னு சொல்லக்கூடிய அந்த விவரங்கள். அதுக்கு அன்னைக்கு காங்கிரஸ் வச்சிருந்த பேரு பே சிஎம் அப்படின்னு சொல்லி, பேடிஎம் மாதிரி பே சிஎம்னு ஒரு பேர் வச்சிருந்தாங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒட்டப்பட்ட போஸ்டர் ஜிபே மாதிரி ஜிபேன்னு வச்சு மோடிஜி, இது சாதா ஜி இல்ல மோடிஜி அப்படின்னு சொல்லி மோடிஜியோட முகத்தை ஸ்கேன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த ஊழல் விபரம் வரும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு வீடியோ. அந்த வீடியோ இன்னைக்கு இந்தியா முழுக்க இன்னைக்கு வைரல். குறிப்பா இந்தியா டுடே மாதிரியான பல முன்னணி பத்திரிகைகள்ல இந்த வீடியோ இன்னைக்கு போடப்பட்டுருச்சு. இந்த மாதிரி தமிழ்நாட்டில் போஸ்டர் ஒட்டப்பட்டிருக்கு, அந்த போஸ்டரை ஸ்கேன் பண்ணா இந்த மாதிரி வீடியோ ஓடுதுன்னு சொல்லி இந்தியா டுடே இந்த செய்தி ஒளிபரப்பி இன்னைக்கு வடக்குல பெரிய அளவுல இந்த வீடியோ வைரலா போயிட்டு இருக்குது. இப்போ இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஆரம்பிச்சிருக்கக்கூடிய ஒரு தீ தான் சொல்லணும். தமிழ்நாட்டில் பத்த வச்சிருக்க தீ இப்போ என்ன ஆகுனா, இந்த தேர்தல் பிரச்சாரம் சூடு பிடிக்க வட மாநிலங்களுடைய பல இடங்கள்ல இந்த போஸ்டர் ஒட்டப்பட்டுரும். இதுல ஓடக்கூடிய வீடியோ இனி இந்தியில டிரான்ஸ்லேட் பண்ணி வட மாநிலம் முழுக்க இனி இந்த ஸ்கேனிங் வீடியோ, இந்த ஊழல் சம்பந்தமான வீடியோ இனி வடக்கு முழுக்க இந்த வீடியோ ஒளிபரப்பப்படலாம் அப்படின்னு சொல்லி நம்ம கண்டிப்பா எதிர்பார்க்கலாம். ஏன்னா சமீபத்துல கூட ஒரு ஆய்வறிக்கை ஒன்று படிக்க முடிஞ்சு, ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி வந்த ஆய்வறிக்கை. இந்தியாவில் கடந்த 5 வருஷத்துல ஊழல் குறைஞ்சிருக்குதா அதிகரிச்சிருக்குதா அப்படின்னு சொல்லி ஒரு ஆய்வறிக்கை. இவங்க 2019 அந்த ஆய்வறிக்கை செஞ்சிருந்தாங்க. இப்ப திரும்ப 2024 இந்த ஆய்வறிக்கை செய்யறாங்க. இப்ப 2024 போய் இந்த ஊழல் சம்பந்தமா மக்கள் கிட்ட போய் கேள்வி கேட்கும் போது மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, 55% மக்கள் இந்தியாவில் கடந்த 5 வருடங்களில் ஊழல் அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி பெரும்பான்மை மக்கள் 55% மக்கள் சொல்றாங்க. ஊழல் குறைஞ்சிருக்குதா அப்படின்னு சொல்லக்கூடிய மக்கள் வெறும் 19% மக்கள் மட்டும்தான் கடந்த 5 வருஷத்துல ஊழல் குறைஞ்சிருக்குன்னு சொல்றாங்க. நம்ம போன வருஷத்துடைய இப்போ ஊழல் குறைஞ்சிருக்குன்னு 19% மக்கள் சொல்றாங்கல்ல, இது அப்படியே கொண்டு போய் போன வருஷத்துடைய ஆய்வோட ஒப்பிட்டு பார்க்கும்போது 2019 இதே கேள்வி கேட்கறாங்க, ஊழல் குறைஞ்சிருக்கா அப்படின்னு கேட்கும்போது ஆமா குறைஞ்சிருக்குன்னு சொல்லி 34% மக்கள் அன்னைக்கு சொல்லி இருக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு 2024 வெறும் 19% மக்கள் தான் ஊழல் குறைஞ்சிருக்குன்னு சொல்றாங்களே தவிர 55%க்கும் மேற்பட்ட மக்கள் இந்தியாவில் கடந்த 5 வருஷத்துல ஊழல் அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா காரணம் இந்த தேர்தல் பத்திரம் சம்பந்தமான விஷயம், CAG அறிக்கை சம்பந்தமான விஷயங்கள் சொல்லி இன்னைக்கு எல்லாமே ஒரு சாமானிய மக்கள் வரைக்கும் இன்னைக்கு அந்த விஷயம் போய் சேர்ந்ததால இன்னைக்கு எல்லாருக்குமே இதை பத்தின புரிதல் ஏற்பட்டுருச்சு. கூடவே இப்ப இந்த ஜிபேன்னு சொல்லக்கூடிய இந்த போஸ்டர் இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒட்டப்பட்ட போஸ்டர் கூடிய சீக்கிரம் இது இந்தியா முழுக்க ஒட்டப்படும் அப்படின்ற உறுதியா சொல்லலாம். ஓகே, இந்த போஸ்டர் புரட்டி போட்டு இருக்கக்கூடிய இந்த சம்பவம் இதோட முடியல. இன்னும் அடுத்த ஒரு போஸ்டர் இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு அமித்ஷா வராப்ல. அப்ப அமித்ஷா வரும்போது அமித்ஷா வரவேற்கிறதுக்காக போஸ்டர் ஒட்டாங்க. ஆக்சுவலா பார்த்தோம்னா அமித்ஷா வரது 4ஆம் தேதி வரதா இருந்தாரு, ஏப்ரல் 4ஆம் தேதி வரதா இருந்தாரு.
அப்புறம் தமிழ்நாட்டில் பாஜகவுக்கு எந்த ஒரு செல்வாக்குமே இல்லை, எந்த ஒரு வரவேற்புமே இல்லை அப்படின்னு எனக்கு லைட்டா உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி நான் வரலன்ட்டார் தமிழ்நாட்டுக்கு. மற்ற ஊரெல்லாம் பிரச்சாரம் பண்ணும்போது உடம்புலாம் நல்லா தான் இருந்துச்சு, இங்க வரவும் மட்டும் உடம்பு சரியில்லைன்னாரு. அதுக்கடுத்து ஜேபி நட்டா வந்தாரு, அதுவுமே வேலைக்கு ஆகல. ராஜ்நாத் சிங் வந்தாரு, அதுவும் வேலைக்கு ஆகல. மோடி ரோடு ஷோ நடத்தினாரு, அதுவும் அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு எந்த ஒரு மக்கள் கூட்டமோ எந்த ஒரு வரவேற்புமே கிடைக்கல. அப்ப இவங்க டோட்டலா பாஜக மூத்த தலைவர்கள் யாருமே தமிழ்நாடு அவங்க கிட்டத்தட்ட புறக்கணிக்கிற நிலைமை தான். ஏன்னா தமிழ்நாடு மக்கள் இவங்களை புறக்கணிச்சிட்டாங்க. அப்போ வரவே முடியாது, எல்லாமே ரத்துன்னு இருந்த நேரத்தில் இன்னைக்கு ராகுல் காந்தி கோயம்புத்தூர் வராரு. ராகுல் காந்தி, தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின், இவங்க 2 பேருமே ஒரே மேடையில் ஏற போறாங்க. அப்படிங்கும்போது இது இன்னைக்கு இந்தியா முழுக்க கவனம் பெறக்கூடிய ஒரு செய்தியா மாறி இருக்குது. அப்போ இப்படி ராகுல் காந்தி வராருன்னு தெரிஞ்சோன்னா இப்போ அமித்ஷா வேகமா கிளம்பி தமிழ்நாட்டுக்கு ஓடியாரு. ஏன்னா அமித்ஷா ஒரு பக்கம் வந்தாருன்னா இந்த தமிழ்நாடுடைய செய்தி 2 பக்கமா போக்கஸ் ஆயிரும் அப்படிங்கிறதுக்காக, அந்த செய்தியை ஒரு மடைமாற்றுறதுக்காக அமித்ஷாவும் இன்னைக்கு வேக வேகமா அவசர அவசரமா தமிழ்நாடுக்கு வராப்புல. ஆனா என்னதான் செய்யறது, ஒண்ணும் இல்ல. இப்ப அமித்ஷா தமிழ்நாடுக்கு வராருன்னு சொல்லி தமிழ்நாடு பாஜக சார்பில் ஒரு போஸ்டர் அடிக்கிறாங்க. ஏப்ரல் 12 தமிழ்நாட்டுக்கு வருகை தரும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களே வருகன்னு சொல்லி போஸ்டர் ஒட்டுறாங்க. அந்த எழுத்துக்கு இந்த பக்கம் அமித்ஷாவோட போட்டோ இருக்குது. அமித்ஷாவோட போட்டோ இருக்குதான்னு பார்த்தா அமித்ஷா இல்ல, டைரக்டர் சந்தான பாரதி அவருடைய போட்டோவை ஒட்டி தான் அமித்ஷாவே வருகன்னு சொல்லி போஸ்டர் அடிக்கிறாங்க. தன்னோட கட்சி தலைவர் யாரு உங்க கட்சியில உள்துறை அமைச்சர் பொறுப்பு கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லி இந்த அடிப்படை விவரம் கூட தெரியல. அமித்ஷாவுக்கும் டைரக்டர் சந்தான பாரதிக்கு வித்தியாசம் தெரியல. இவங்க தான் தமிழ்நாட்டில் 40க்கு 40 பிடிச்சிருவாங்களாம். இந்த போஸ்டரை மாத்தி அடிக்கிறது அப்படிங்கிறது பாஜக ஒன்றும் புதுசு இல்லை. இதுக்கு முன்னாடி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட தமிழிசை சவுந்தரராஜன் அப்போ ஒரு வீடு திறப்பு விழா ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தாங்க. இந்த மாதிரி இல்ல திறப்பு விழா நிகழ்ச்சிக்கு வருகை தரக்கூடிய தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களே வருகன்னு போஸ்டர் ஒட்டினாங்க. ஆனா அங்க தமிழிசை போட்டோவுக்கு பதில் வானதி சீனிவாசனுடைய போட்டோ வச்சிருந்தாங்க. வானதி யாரு, தமிழிசை யாரு அப்படிங்கிற இந்த பேசிக் அவங்களுக்கு புரியல. அதே மாதிரி நடிகை தீபிகா படுகோனே அவங்க பாகுமதின்னு சொல்லக்கூடிய ஒரு படம் நடிச்சிருந்தாங்க. அந்த படம் இந்துக்களுக்கு எதிராக இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லி சங்கிகள் அந்த டைம்ல ஒரு உருட்டிட்டு இருந்தாங்க. அப்போ இங்க தமிழ்நாட்டில் என்ன பண்ணாங்க, பாகுமதி படம் சில தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது, அந்த படத்தை ஓடக்கூடிய தியேட்டரை நாங்க முற்றுகையிட போறோம்னு சொல்லி பாகுமதி படம் ஓடக்கூடிய தியேட்டரை முற்றுகையிடன்னு சொல்லி போயிட்டு பாகுபலி ஓடக்கூடிய தியேட்டர் வாசல்ல போய் நின்று இருந்தாங்க. பாகுமதிக்கும் பாகுபலிக்கும் வித்தியாசம் தெரியாம இருந்தாங்க. இப்ப கடைசியா வழக்கம் போல ஒவ்வொரு முறை அமித்ஷா வரும்போதும் இங்க சந்தான பாரதிக்கு போஸ்டர் அடிக்கிற மாதிரி இந்த முறையும் அமித்ஷாவோட போட்டோக்கு பதிலே டைரக்டர் சந்தான பாரதியோட போட்டோ வச்சு போஸ்டர் அடிச்சிருக்காங்க. இதை பத்தி ஒரு தடவை சந்தான பாரதிட்டே கேட்டாங்க, ஏன் சார் ஒவ்வொரு முறை அமித்ஷா வரும்போதும் நீங்க பாதிக்கப்படுறீங்களா சார், உங்க போஸ்டரை ஒட்டிட்டு அமித்ஷா அவர்களே வருக அரசியல் சாணக்கிரியே வருகன்னு சொல்லி போஸ்டர் ஒட்டுறாங்களே, இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு போது இதை பத்தி சந்தான பாரதியே சூப்பரா சொன்னாரு. இதுல இன்னொரு பெரிய காமெடி என்ன, என்னோட போட்டோ போட்டு அமித்ஷா அவர்களே வருகன்னு ஒரு போஸ்டர் அடிச்சாங்க. என்ன சார் தோணுச்சு உங்களுக்கு பார்த்து? என்ன சொல்லு, இப்படி ஒரு பார்ட்டியா, யார் அமித்ஷானே தெரியாம என் போட்டோ போட்டு அடிக்கிற பார்ட்டி எப்படி இருக்கும்? ஓகே, கடைசியா இன்னொரு போஸ்டர் கோயம்புத்தூருடைய வடவள்ளி பகுதியில் கொங்கு வேளாளர்கள் சார்பில் ஒரு போஸ்டர் ஒன்று ஒட்டப்பட்டு இருக்கு. அந்த போஸ்டர் பார்த்தோம்னா அண்ணாமலையை கண்டிச்ச அந்த போஸ்டர். அதில் என்ன எழுதப்பட்டிருக்கு அப்படின்னா, கொங்கு வேளாளர்கள் கவுண்டர்களின் அடையாளமான காளிங்கலாயர் கவுண்டரின் குடும்ப வாரிசு விவேக் அவர்களை கொடூரமாக கொன்ற கொலையாளி ஜான் பாண்டியனுக்கு ஏன் தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு கொடுத்தீர்கள் திரு அண்ணாமலை அவர்களே அப்படின்னு சொல்லி கொங்கு வேளாளர்கள் நல சங்கம் சார்பில் கோயம்புத்தூர் வடவள்ளி பகுதி மாதிரியான பல இடங்கள்ல இந்த போஸ்டர் ஒட்டப்பட்டிருக்குது. இப்போ அண்ணாமலை கரூர்ல பிறந்த அண்ணாமலை, இதுக்கு முன்னாடி நடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் கரூர்ல தான் போய் அண்ணாமலை நின்றாரு. அப்ப அங்க அண்ணாமலை ஏன் இந்த தடவை கோயம்புத்தூர்ல நிக்கணும் அப்படின்னா, இங்க கோயம்புத்தூர்ல கவுண்டர் சமூக ஓட்டு இருக்குது, இந்த ஓட்டை நம்ம வாங்கி எப்படியா நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்றதுக்காக தான் அண்ணாமலை இங்க நின்றாரு. இப்போ அமைச்சர் திமுகவுடைய செந்தில் பாலாஜி அவரை வெளியில விடாம இருக்கிறதுக்கும் காரணம் அதுதான். ஏன்னா செந்தில் பாலாஜி கோயம்புத்தூர்ல பிரச்சாரம் பண்ணாருன்னா கவுண்டர் சமூக ஓட்டு முழுக்கவே திமுக பக்கம் திரும்பிடும் அப்படிங்கறதாலதான் இன்னைக்கு வரைக்கும் செந்தில் பாலாஜியை வெளியில விடாம ஏதோ காரணம் சொல்லி உள்ள லாக் பண்ணி வச்சிருக்காங்க. அப்ப இந்த சமூகத்துடைய ஓட்டை கவர் பண்ணி அதுக்கான எல்லா கணக்கும் அண்ணாமலை போட்டு இருக்க நேரத்துல இன்னைக்கு அந்த சமூகத்திலிருந்து அண்ணாமலையை கண்டிச்சு பெரிய அளவுல அங்க போஸ்டர் ஒட்டப்பட்டு இருக்கு. இந்த விவேக்குடைய கொலை அப்படின்றது என்னன்னு பார்த்தோம்னா 1993ல கோயம்புத்தூர் ஆர்எஸ்புரம் பகுதியில் ஒரு கொலை நடந்துச்சு. இந்த விவேக்னு சொல்லக்கூடிய நபர் அவர் முக்கியமான தலைவருடைய குடும்பத்தை சேர்ந்தவர். அவருடைய அந்த கொலை நடந்ததுல அப்ப அந்த டைம்ல 1993 டைம்ல ஜான் பாண்டியன் உட்பட ஒரு 10 பேருக்கு ஆயுள் தண்டனைன்னு சொல்லி தீர்ப்பு வந்தது. அதுக்கப்புறம் அந்த கேஸ்ல அவங்க ஜாமீன் வாங்கினாங்க. 2010 டைம்ல தான் அவங்களுக்கு அந்த கேஸ்ல ஜான் பாண்டியன் விடுவிக்கப்படுகிறார் அப்படின்னு சொல்லி தீர்ப்பு வந்துச்சு. இப்போ அந்த ஜான் பாண்டியனுக்கு அங்க பாஜகவுடைய கூட்டணியில இப்போ அவருக்கு சீட்டு கொடுத்துருக்காங்க. அதுவும் தாமரை சின்னத்துல நிக்கிறதுக்கான வாய்ப்பு கொடுத்துருக்காங்க இல்லையா.
இதுதான் இன்னைக்கு அங்க கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய கொங்கு வேளாளர்கள் சமூக மக்களுக்கு இன்னைக்கு பெரிய ஒரு கோபமே ஏற்படுத்தியிருக்கு. எப்படி ஒரு கவுண்டர் சமூகத்தை சேர்ந்த ஒருத்தர் அந்த கொலையில குற்றவாளியா இருக்கக்கூடிய ஒரு நபர், அவருக்கு நீங்க எப்படி சீட்டு தரலாம் அண்ணாமலை அப்படின்னு சொல்லி கொங்கு வேளாளர் சமூகத்தை சேர்ந்த மக்கள் அண்ணாமலைக்கு பெரிய அளவுல எதிர்ப்பு. இது வெறும் போஸ்டர்ல மட்டும் நம்ம பார்க்க முடியல, அவங்களுடைய வாட்ஸ்அப் குரூப் சம்பந்தமா, இப்ப கொங்கு வேளாளர்களுடைய வாட்ஸ்அப் குரூப், அவங்களுடைய வாட்ஸ்அப் சேட்டிங் எங்கெல்லாம் இருக்குமோ அங்கேயுமே இந்த செய்தி அதிக அளவுல பேசப்பட்டு அண்ணாமலைக்கு கடுமையான எதிர்ப்பும் கண்டனங்களும் தெரிவிக்கிறதையுமே அங்க பெரிய அளவுல பார்க்க முடியுது. மொத்தத்துல இப்படி அண்ணாமலையை சுத்தி பாஜகவை சுத்தி இங்க பல சர்ச்சையான விஷயங்கள், பல வகையான போஸ்டர்கள் ஒட்டப்பட்டிருக்கிற நேரத்துல தான் பாஜகவை சேர்ந்தவங்க தமிழ்நாட்டில் பல இடங்கள்ல வன்முறை சம்பந்தமான காரியங்களை ஈடுபடுறதையுமே பார்க்க முடியுது. இப்போ 2 நாளைக்கு முன்னாடி தோழர் திருமுருகன் காந்தி அவங்களுடைய மே 17 அமைப்பு சார்பில் அங்க போய் பிரச்சாரம் செய்யறாங்க. அவங்களுடைய பிரச்சாரம் எப்படி, ஏன்னா அவங்களோட ஒரு அரசியல் சார்ந்த விஷயங்கள்ல தேர்தல் அரசியல் ஈடுபட மாட்டாங்க. அதனால அவங்க வந்து பாஜகவுக்கு யாரும் ஓட்டு போடக்கூடாதுன்னு சொல்லி பாஜகவுக்கு எதிராக அவங்க பிரச்சாரம் பண்றாங்க. பாஜக எப்பேற்பட்ட மக்கள் விரோத செயலில் ஈடுபட்டாங்க, எப்படி மத துவேஷத்தை ஈடுபட்டாங்கன்னு சொல்லி அந்த விவரங்களை புரிய வச்சு அவங்க யாருக்கு ஆதரவு பிரச்சாரம் இல்ல, பாஜகவுக்கு யாரும் ஓட்டு போடாதுன்னு சொல்லி பாஜக எதிர்ப்பு பிரச்சாரம் செய்ய போனாங்க. அப்போ இது ஜனநாயக உரிமை, யாருனாலும் யாருக்கு எதிராகவோ யாருக்கு ஆதரவாவோ பிரச்சாரம் பண்ணலாம். இந்த விஷயத்தை மக்கள் முன்னாடி ஒரு ஜனநாயக பூர்வமா கொண்டு போறாங்க. இதை எதிர்த்து அந்த ஊர்ல இருக்கக்கூடிய பாஜகவுடைய சேர்ந்தவங்க, பாஜக ஆதரவாளர்கள் சொல்லி தோழர் திருமுருகன் காந்தியை முற்றுகையிடுறதுக்கு வராங்க. எப்படி வாடா போடான்னு சொல்லி ரொம்ப தரக்குறைவான வார்த்தைகளை பேசி அவங்கள்ட்ட சண்டைக்கு வந்து அடிதடி வர அளவுக்கு வந்திருந்தாங்க. அப்புறம் போலீஸ் வந்து அந்த விஷயங்களை அவங்க 2 பேருக்கு மத்தியில தடுத்து சமரசம் பண்ணி விட்டாங்க. இந்த அளவுக்கு அது இதை கத்துக்கிட்டு வரும்போது ஜெய் ஸ்ரீராம் சொல்லி வேற கத்திட்டு வராங்க, பாரத் மாதா கி ஜெய், ஜெய் ஸ்ரீராம் சொல்லி கத்திக்கிட்டு அங்க ஒரு பிரச்சனை பண்ணாங்க. அதே மாதிரி இப்ப நேத்து நைட்டு கோயம்புத்தூர்ல நடந்த சம்பவம், அண்ணாமலை நைட்டு 10:30 மணி 11 மணி வரைக்கும் அங்க தேர்தல் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறாரு. பொதுவாகவே தேர்தல் பிரச்சாரம் அப்படிங்கிறது 10 மணிக்கு மேல எப்பேற்பட்ட தலைவராக இருந்தாலும், ஒரு முதலமைச்சர் பிரதமராகவே இருந்தாலும் 10 மணிக்கு மேல பிரச்சாரம் பண்ணக்கூடாது. ஆனா அண்ணாமலை கோயம்புத்தூரோட பல பகுதிகளில் 10:30 மணி 10:45 11 மணி வரைக்கும் அண்ணாமலை தொடர்ந்து பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறாரு. இது அந்த ஊர்ல இருக்கக்கூடிய திமுக தொண்டர்கள் அவங்க என்ன செய்யறாங்கன்னா போன் எடுத்து ஆதாரத்தோட காட்டுறாங்க, பாருங்க மணி பாருங்க எத்தனை மணி இருக்கு, எதிரில் அண்ணாமலை பாருங்க இன்னமும் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லி போன் ஆதாரத்தோட இந்த வீடியோவே எடுத்து புகாரம் கொடுத்துட்டு இதை போய் கேட்கறதுக்கு போறாங்க. அந்த கேட்ட திமுக தொண்டர்களை பாஜக தொண்டர்கள் கடுமையான அளவுல தாக்கி இருக்கிறாங்க. தாக்கப்பட்டு அப்புறம் அவங்க ஆம்புலன்ஸ்ல ஏற்றக்கூடிய அந்த காட்சி எல்லாமே நம்ம பார்த்திருப்போம். அப்ப இந்த அளவுக்கு கோயம்புத்தூர் பகுதியில இப்படி தொடர்ந்து இந்த மாதிரியான சண்டைகள் ஒரு 2-3 நாள் முன்னாடி பார்த்தோம். ஒரு விசைத்தறி தொழிலாளர் ஒருத்தர் அங்க போய் கேள்வி கேட்கிறாரு, விசைத்தறிக்கு பாஜக இதெல்லாம் செஞ்சிச்சு அப்படின்னு அண்ணாமலை புகழ் பாட்டு பாடும்போது உங்க கட்சியாலதான் எங்க விசைத்தறி தொழிலை வீணா போச்சு அப்படின்னு கேட்டதுக்கு அந்த தொழிலாளரை பாஜக தொண்டர்கள் அடிக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்துட்டு இருந்தோம். இப்படி தொடர்ந்து வன்முறை சார்ந்த கட்சி போக்குலயே இவங்க ஈடுபடுறாங்க. இப்போ திருப்பூர்ல இன்னைக்கு நடந்திருக்கக்கூடிய சம்பவம், ஒரு துணிக்கடையில ஓட்டு கேட்க போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்ப அந்த துணிக்கடையில இருந்த ஒரு அம்மா, ஏன்னா அந்த வீடியோ பார்க்கும்போது துணிக்கடை நல்லா தெரியுது, அந்த வீடியோல அந்த அம்மா அவங்க சொல்லியிருக்கிறாங்க, நீங்க ஜிஎஸ்டி கொண்டு வந்ததாலதான் எங்க திருப்பூர்ல பல தொழிலாளர்களோட பொழப்பே வீணா போச்சு. ஜிஎஸ்டி வரதுக்கு முன்னாடி நாங்க நல்லா சம்பாதிச்சிட்டு இருந்தோம், எங்க திருப்பூர்ல இருந்து பல நாடுகளுக்கு ஏற்றுமதி ஆகி ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்திருந்தோம், என்னைக்கு ஜிஎஸ்டி கொண்டு வந்தீங்களோ அதோட எங்க வாழ்வாதாரமே போச்சு அப்படின்னு சொல்லி இதை பத்தி அவங்கள்ட்ட கேட்கும்போது அந்த அம்மாவை தாக்குறதுக்கு வந்திருக்காங்க. அந்த வீடியோல அந்த அம்மா சொல்றது அதான் சொல்றாங்க, என்ன இந்த மாதிரி ஜிஎஸ்டி பத்தி கேட்டதுக்கு என்ன இவங்க தாக்குறதுக்கு வராங்க அப்படின்னு சொல்லி அந்த அம்மாவும் அவங்க அழுத அதை பேசக்கூடிய அந்த வீடியோக்களை பார்க்க முடிஞ்சது. அப்போ மொத்தத்துல இவங்களுக்கு இங்க அரசியல கள நிலவரத்துல எதுவுமே வேலைக்கு ஆகாது அப்படிங்கும் போது இவங்க வடக்குல செய்யக்கூடிய ஃபார்முலா, அந்த வன்முறை கலவர சம்பந்தமான ஃபார்முலாவை தமிழ்நாட்டில் இவங்க கொண்டு வரதுக்கான வேலைகளை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அதனாலதான் தொடர்ந்து இவங்களோட தேர்தல் பிரச்சாரங்கள்ல பல வன்முறைகள் பல அடிதடிகள் சொல்லி தொடர்ந்து பார்க்க முடியுது. அதனால இந்த வன்முறை சம்பந்தமான கும்பல், இந்த கலவர கும்பலை எக்காரணத்து கொண்ட தமிழ்நாட்டில் அனுமதிக்கவோ ஆதரிக்கவோ கூடாது அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு திருமணமான ஆண்களுக்கு திருப்பு முனையை ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை வியாகரா. 60,000க்கும் மேற்பட்ட திருப்திகரமான வாடிக்கையாளர்கள், 500க்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்களுக்கு குழந்தை வரமும் கிடைத்துள்ளது. வயதான பலகினமா, சுகர் பலகினமா, இனி கவலை வேண்டாம். உங்கள் இல்லறம் நல்லறமாக அமைய உடனே ஆர்டர் செய்யுங்கள். மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள்.